Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa anna hadza sirati mustaqiman fattabi'uhu wa la tattabi'us subula fatafarraqa bikum an sabilihi. Dzalikum wasaqakum bihi la'allakum tattaqun. Shadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa 'afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பழனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு குறித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே கொழும்பி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சபைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கென்று சில அழகான சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இருக்கின்ற சிந்தனையினுடைய வெளிப்பாட்டின் மூலம்தான் அழகான செயல்களையும் அவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் அவருடைய சிந்தனைகள் தடுமாறக்கூடிய நேரத்தில் அவருடைய செயல்பாடுகளும் அங்கே தவறாக போய்விடுகிறது. அவன் மூலம் வெளிப்படுகின்ற சொற்களும் தவறானதாக மாறிவிடுகிறது. எனவேதான் ஒன்று அவனுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றலை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அவனுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரியாக ஆக்குவதற்கு வேறு யாராவது முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்கள் எல்லாம் அனுப்பி வைத்ததனுடைய நோக்கத்தை பார்க்கின்ற போது மனித உள்ளத்தில் ஏற்படுகின்ற சிந்தனைகளில் தவறுகள் ஏற்படும் போது அந்த தவற்றை சரியான முறையிலே அவர்களுக்கு நேரான வழியை காட்டி அந்த சிந்தனை தடுமாற்றத்தில் இருந்து அவரை வெளியே கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறார்கள். அத்தனை நபிமார்களும் அப்படித்தான் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில விஷயங்களை ஹராம் என்று சொல்லுகிறார், சில விஷயங்களை சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார், சில காரியங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதனாக ஏதாவது தவறாக விளங்கி கொண்டு இவனாக சில விஷயங்களை தடை செய்து கொள்வதும் சில விஷயங்களை ஆகமாக்கிக் கொள்வதும் என்கின்ற ரீதியில் இருந்த பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில வசனங்களின் மூலமாக உனக்கு எது ஆகமானது, நீ எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய தெளிவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்தார். தொடர்ச்சியாக 3 வசனங்கள். அந்த வசனங்களிலே சொல்லிவிட்டு நீங்கள் இணை வைக்காதீர்கள், நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருந்து கொள்ளுங்கள், குழந்தைகள் பிறவியிலேயே வறுமையை பயந்து கொலை செய்து கொள்ளாதீர்கள், விபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள், அனாதைகளினுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளாதீர்கள், அளவு நிறுவைகளில் நீங்கள் மோசடி செய்து கொள்ளாதீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட உறவினர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களிடத்திலே நடக்கின்ற விதம் நீதமாக இருக்க வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வாக்குறுதியை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக 8 செய்திகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிக் கொடுத்து விட்டு இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்? வஅன்னஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் நான் காட்டிக் கொடுக்கக்கூடிய நேரான பாதை. நீங்களாக ஒரு விஷயத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்வதும் நீங்களாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு முனைவதும் சரியான பாதை
நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேனோ இந்த 8 செய்திகள் தான் நேரான பாதை என்று சொல்லிவிட்டு வலா தத்தபிஉ சுபல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, நீங்கள் இந்த வழியை விட்டுவிட்டு மாற்று வழிகளை நீங்கள் தேடுவீர்களேயானால் சிதைந்து போவீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நீங்கள் அகன்று போவீர்கள் என்று ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி தாலிகும் அஸாகும் பிஹி லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறை பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கு அல்லாஹ் உபதேசமாக சொல்லுகிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நபிமார்களின் மூலமாக நமக்கு அழகான உபதேசங்களை செய்கிறார். நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளில் தடுமாற்றம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தவறு இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய சொற்களிலே தவறு இருக்கிறது என்று நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி, சிந்தனைக்கக்கூடிய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, அவற்றில் இருக்கக்கூடிய தவறுகளை சரியான முறையிலே கையாளுவதற்கு அதற்கு நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு உபதேசி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிமார்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் போலியானது, ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்கின்ற செய்தியை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வழிகேட்டிலே இருப்பதை எடுத்து சொல்லுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இருக்கக்கூடிய வழிகேட்டை தெரிந்து கொள்ளாத அந்த மூடர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் என்று சொல்ல பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், லைஸ பி வலாலத்துன் வலாகின்னி ரசூலுன் மிர் ரப்பில் ஆலமீன், வழிகேடு எனக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், எனக்கு வழிகேடு இல்லை, வலாகின்னி ரசூலுன் மிர் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட தூதர் என்று சொல்லிவிட்டு உபல்லிகுகும் ரிசாலாத்தி ரப்பி, எந்த தூதுத்துவத்தை கொடுத்து அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பியிருக்கிறானோ அந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். வஅன்ஸஹுலக்கும், உங்களுடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறை சரி செய்வதற்காக நான் உங்களுக்கு உபதேசம் செய்துவிட்டேன். வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று அந்த மூடர்களை பார்த்து, என்னை பார்த்து நீங்கள் மூடர்கள் என்று சொல்லுகிறீர்கள், என்னை பார்த்து வழிகேடர் என்று சொல்லுகிறீர்கள், உண்மையில் நீங்கள் தான் வழிகேடர்கள், சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிவிட்டேன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொன்ன வார்த்தை வஅன்ஸஹுலக்கும் வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் நமக்கு நாமே உபதேசம் செய்து கொள்வதாக இருந்தாலும் சரி, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் என்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களில் ஏற்படக்கூடிய குறைகளை நாம் சொல்ல வேண்டிய கடமை வஅன்ஸஹுலக்கும், நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன், உங்களுடைய சிந்தனையிலே தவறு இருக்கிறது என்று அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு, அவர்களை சரி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய குறைகள் இதற்கும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் முழுக்க அல்லாஹ்வை நாடி, ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்திலிருந்து என்னை நான் விலக்கிக் கொள்வதற்கு உன்னிடத்திலே வந்துவிட்டேன் என்று மன்றாட்டத்தோடு வருவதற்கு சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி வரக்கூடிய நேரத்தில் நஸூஹா, நீங்கள் தெளிவான முறையில் தூய்மையான முறையில் நீங்கள் அந்த தௌபாவை செய்யுங்கள், அதிலே கலப்பற்ற முறையில் நீங்கள் கலப்பான முறையில் இருந்து கொள்ளாதீர்கள், ஏதோ கேட்க விட்டோம் அதற்கடுத்து அந்த பாவத்தை செய்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலையிலே நீங்கள் இல்லாமல் முழுக்க இனிமேல் பாவத்தை செய்ய மாட்டேன் என்கின்ற மனநிலையில இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சரி செய்து சொல்வதற்கும் அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு மனிதர் அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய காலகட்டத்தில் ஒருவர் இருந்தார். சிந்தனையிலே மிகப்பெரிய ஒரு மோசமான சிந்தனையை அவர் விளங்கியதோடு மட்டுமல்லாமல் தான் விளங்கிய அந்த தவறான சிந்தனையை பிற மக்களிடத்திலும் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் விளங்கிய மிக மோசமான சிந்தனை, 4 கலீஃபாக்களில் மிக உன்னதமான இடத்தை அடைந்திருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து அவர் சொன்னார், இவர் விளங்கி வைத்திருந்ததும் தவறான ஒரு விளக்கம், தான் விளங்கி வைத்திருந்த அந்த தவறையும் மக்களிடத்திலே போய் சொல்ல தலைப்பட்டார். அவர் சொன்னார்,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்கிறார், உஸ்மான் இப்னு அஃபான் இருக்கிறார்கள் அல்லவா, அவர் அசல் யூதர் என்று சொன்னார். அவர் பிறப்பிலேயே ஒரு யூதர் என்றார். யூதர் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் அந்த யூத குணத்திலிருந்து அவர் வெளியே வரவில்லை, அவர் யூதத்திலே தான் இருந்தார் என்று மிகப்பெரிய ஒரு தோழரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ்ந்துரைக்கப்பட்ட தோழரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த போது அவரிடத்திலே போகிறார்கள். அவரிடத்திலே போய் நேரடியாக நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்றெல்லாம் வாக்குவாதம் செய்யாமல் அவரை அவருடைய பாணியிலேயே அவரை மாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய் சொல்லுவார்கள், அப்பா நான் உன்னிடத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், மிகப்பெரிய பயபக்தியாளர், இரவிலே நின்று ஒரே ரக்காத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பயபக்தியாளர், பகல் முழுவதும் அழுதழுது அல்லாஹ்விடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய பயபக்தியாளர் என்று தன்னுடைய நண்பரினுடைய நிலையை குறித்தெல்லாம் புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பையனுக்கு உன்னுடைய பெண்ணை நான் கேட்டு வந்திருக்கிறேன், உன் பெண்ணை திருமணம் முடித்து தருவாயா என்று கேட்டபோது அந்த யூதர் என்று சொன்னார் அல்லவா, அவர் சொல்லுவார், இவ்வளவு மகத்தான தன்மைக்குள்ளவர், இரவிலே நின்று வணங்குகிறார், பகலிலே நோன்பு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுது புலம்பக்கூடிய ஒரு நபர் என்னுடைய மகளுக்கு கணவராக வருவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், போதும் போதும் நான் அதற்கு நான் தயார் என்று சொன்ன போதுதான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், இதெல்லாம் சரிப்பா, ஆனா இவ்வளவு தன்மைகளை வைத்திருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் ஒரே ஒரு குறை இருக்கிறது என்பார்கள். அப்போ அவர் கேட்பார், அப்படி என்ன குறை இருக்கிறது? அப்பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எல்லாமே சரிதான், ஒரே ஒரு குறை இருக்கிறது, அவர் ஒரு யூதர் என்பார்கள். எல்லாமே செய்கிறார், இரவிலே வணங்குகிறார், அல்லாஹ்வுடைய அச்சத்திலே இருக்கிறார், இவ்வளவு தன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பையன் இருக்கிறார் அல்லவா, அந்த பையன் ஒரு யூதர் என்று சொல்வார்கள். அப்பொழுது அவர் சொல்லுவார், இவ்வளவு தன்மைகள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு யூதனுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைப்பதற்கு நான் தயாராக இல்லை, எவ்வளவு உயர்ந்த குணமாக இருக்கட்டும், யூதனாக இருக்கக்கூடியவருக்கு என் பிள்ளையை நான் தருவதற்கு தயாரில்லை என்ற போதுதான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், மிகப்பெரிய தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் யூதர் என்று. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 மகள்களை ஒன்றன் பின் ஒன்றாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்களே, நீ உன்னுடைய மகளை ஒரு யூதனுக்கு கொடுப்பதற்கு நீ சம்மதமில்லை என்று சொல்கிறாய், ஆனால் உலகத்தினுடைய தலைவர் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதனுக்கு போய் தன்னுடைய மகளை ஒன்றன் பின் ஒன்றாக 2 மகள்களை எப்படி திருமணம் செய்து கொடுத்திருக்க முடியும் என்று அவருடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தவறை உணர்த்திய போது மிகப்பெரிய மன்னிப்பை கேட்டு திருந்தி இருக்கிறார். மனிதனுடைய உள்ளத்தில் சில சந்தர்ப்பங்களில் அவனுக்கு சிந்தனைகளிலே தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த சிந்தனை தடுமாற்றத்தை நீக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால்தான் அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். அதைத்தான் நபிமார்கள் செய்திருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் செய்திருக்கிறார்கள். நம்மிடத்தில் யாராவது சில நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்பதற்காக ஆலோசனை கேட்டு வரலாம். அப்படி கேட்டு வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு எது ஓர்வானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் இந்த ஆலோசனையை முன்வைத்திருக்கிறார், அவர் தடுமாற்றத்திலே இருக்கிறார், அந்த செயலை செய்ய முடியாமல் நம்மிடத்திலே வந்திருக்கிறார், அது எது போதுமானது, இவருக்கு எது உகந்தது என்பதை தெரிந்து அவருக்குண்டான நலவை நாடி நாம் அவருக்கு சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்கின்ற பெண்மணி தன்னுடைய கணவரால் தலாக் விடப்படுகிறார். தலாக்கினுடைய இதா முடிந்ததற்கு பின்னால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சில ஆலோசனை கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் என்னை தலாக்கு விட்டு விட்டார், மன விடுதலை செய்து விட்டார், ஆனால் என்னுடைய இந்த இத்தாவுடைய காலத்தில் என்னை 2 நபர்கள் மறுமணம் முடிப்பதற்கு தயாராக என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேர்ல நான் யாரை திருமணம் முடிப்பது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டு வருகிறார். அப்பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர் யாருமான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் சொல்வார்கள், ஒருவர் அபூ ஜஹம் என்பவர், இன்னொருவர் முஆவியா என்பவர். இந்த 2 பேரும் என்னை மறுமணம் முடித்துக் கொள்வதற்கு பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்ற போது அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
அந்த 2 பேரும் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அபூஜகமும் சரிப்பட்டு வரமாட்டார், முஆவியாவும் சரிப்பட்டு வரமாட்டார். 2 பேருமே சரிப்பட்டு வரமாட்டார்கள். சரி, காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூஜகம் இருக்கிறார் அல்லவா, எப்பொழுதும் மிகப்பெரிய கோபத்தோடு இருக்கக்கூடியவர், கையில குச்சியோடு இருப்பவர். நீ அவரிடத்தில் திருமணம் முடித்து கொண்டால் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பார். குச்சி அவருடைய தோள்பட்டையை விட்டு இறங்காமல் குச்சி வைத்துக் கொண்டிருப்பவர். எனவே அவருக்கு நீ 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்படுவாயானால் உனக்கு மிகப்பெரிய துன்பம் தான் இருக்கும். எனவே அபூஜகம் உனக்கு திருமணம் முடிப்பதற்கு தகுதி இல்லை என்று அபூஜகமை திருமணம் முடிக்க வேண்டாம் என்று அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2வது முஆவியா, நீங்கள் குடும்பமாக வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் செலவுக்கு ஏதாவது காசு கொடுக்க வேண்டும் அல்லவா? 2வது நபர் பணப்பற்றாக்குறை உள்ளவர், அவர் தகுதியற்றவர், ஒரு 2வதாக திருமணம் முடித்து அந்த பெண்ணுக்கு உண்டான ஜீவனாம்சத்தை கொடுப்பதற்கு முடியாதவர். எனவே 2வது நபரும் சரியில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்கு 3வது ஒரு ஆலோசனையை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நான் ஒரு ஆள் சொல்லுகிறேன், அந்த நபரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஸைத் இப்னு சாபித் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்ற போது அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கொஞ்சம் யோசிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 2 பேரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே அந்த பெண்ணுக்கு ஒரு கணவனை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித்தை நீங்கள் கல்யாணம் முடித்துக் கொள்ளுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று. அப்ப அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே, இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு வந்து விட்டோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டார்கள். அப்ப அந்த அம்மா சொல்லுகிறார்கள், ஸைத் இப்னு சாபித் என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் இறை தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நான் திருமணம் முடித்துக் கொண்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த கணவரை நபியவர்கள் காட்டி கொடுத்தார்களோ அது அற்புதமான வாழ்க்கையாக எங்களுக்குள் வாழ்க்கை அமைந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், ஒரு கஷ்டத்திலே நம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு வருபவருக்கு அவருக்கு எந்த ஆலோசனையை சொன்னால் உகந்ததாக இருக்கும் என்று நமக்கு தெளிவு இருக்குமேயானால் அந்த தெளிவுபடுத்துவதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை சொல்லித் தருகிறார்கள். ஒருவர் மனிதன் இருக்கிறான் என்றால் எல்லா நபர்களுக்கும் சரியான முறையில் இருந்தாக வேண்டும். ஒருவர் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரியை சொல்லிவிட்டு மிகப்பெரிய ஆழமான கருத்தை சொல்லுகிறார்கள். ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு நல்ல முறையிலே நடந்து கொள்வாரேயானால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு நல்ல முறையிலே நடந்து கொள்வாரேயானால், அந்த செய்யுள் என்ற வார்த்தைக்கு நாம் பார்க்கின்ற போது கொஞ்சம் விரிவான முறையில் பொருள்களை நாம் வைத்து பார்க்கலாம். ஒரு அடிமையாக இருப்பவன் தன்னுடைய எஜமானுக்கு, அதே போல் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்படுதலும், ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படுதலும், ஒரு முதலாளிக்கு தொழிலாளி கட்டுப்படுவதும், அவருக்கு நேர்மையான முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்தியை சொல்லுகிறார்கள். ஒன்று, இவன் தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடியவனுக்கும் நல்ல முறையிலே நடந்து அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்திலும் குறை வைக்காமல் இருப்பானேயானால் ஃபலஹு அஜ்ருஹு, அவனுக்கு நல்ல கூலி கிடைக்கும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை 2 முறை சொன்னார்கள். ஒன்று, அவன் சார்ந்திருப்பவனிடத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும், அதோடு சேர்த்து அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்படி இருக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனை தடுமாற்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சொல்லிலே ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களாக இருந்தாலும் சரி, செயல்களிலே சில நேரத்தில் அவன் தவறிழைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அதை நளினமான முறையில் எப்படி நபிமார்கள் சொன்னார்கள் அல்லவா, நான் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு சொல்லிவிட்டேன், வலக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், இது எனக்கு சொல்லணும் கடமை சொல்லிவிட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அல்லவா. அதே போன்று நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களை பக்குவப்படுத்துவதற்கு நல்ல பல உபதேசங்களை செய்வதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள் புரிவதோடு நம்முடைய சொல்லை நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும், அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களாக உற்றார் உறவினர்களாக யாராக இருந்தாலும் சரி, அதை நல்லதுதானே சொல்லுகிறார் என்று மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.